காவேரி தென்பெண்ணை செய்யாறு மொய்யாறு பொங்கும் பொருணை நுய்யல் வைகை எங்கள் ஆறு. ஒரு ஆறும் ஊரும் கொடுத்தால் எங்களுக்கு போதும். அந்த ஊரின் மூலமாக நாங்கள் அதை சாக்கடையாக்கி அவுட்ரீச் வந்து மிக அதிகமாக இருக்கும் திரைப்படத்தின் மூலமா பண்ணினா. நீர்நிலை காப்புல தமிழகம் எந்த அளவுல இருக்குது, உலகத்தோடு ஒப்பிடும் நிலையில நம்ம இல்லைன்றது தெரியுது. இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? நம்ம உடம்புல எப்படி ரத்த ஓட்டம் இருக்கோ அந்த மாதிரி நிலத்துல வந்து நீர் ஓட்டம் இருக்கு. இந்த அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் வைத்துக் கொண்டு துய்ப்பு 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 அனுபவித்து தள்ளி விடுவது, தெரிந்து விடுவது என்ற நோக்கத்தோடு உலகம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. திருத்துவது எப்படி? நாங்க பாடுற ஸ்டைல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். வாதாபி கணபதிம் பஜே தீக்ஷிதேந்திராய சச்சிதானந்தநாதாய அஸ்மதாச்சாரிய குருகுஹாய மங்களம். நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் உங்களுக்கும் புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கும் ஒரு தொடர்பு உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இடையில் பாலமாக இருப்பது நீங்கள் படித்த ஐஐடி. ஆமா, அதனுடைய ICCW இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் கிளீன் வாட்டர் என்ற அமைப்பின் மூலமாக உங்களுடைய படைப்பொன்றை எங்களுடைய புகழ்பெற்ற தமிழர்களின் பெருமை பொங்கும் விழாவான தமிழின் விருதுகள் விழாவில் ஆறுகள் பற்றிய உங்களுடைய பாடல் அங்கே நாங்கள் ஒலிக்க செய்தோம். மக்கள் மிக மகிழ்ந்தார்கள். மிகவும் ரசனைக்குரிய பாடல் அது, பொருள் பொதிந்த பாடல் அது. மிகப்பெரிய ஆளுமைகள் அதை பாடியிருக்கிறார்கள். அந்த அனுபவத்தை சொல்லுங்க. முழு கதையும் சொல்லணும்னா 2019ல நாங்க வந்து நானும் நந்தகுமாரும் எங்களுடைய ரீயூனியன் போது 35வது வருஷத்து ரீயூனியன் போது நாங்க வந்து பேசிட்டு இருந்தோம். அப்பதான் என்னுடைய ப்ரோக்ராம் பார்த்துருந்தார் அவர். இந்த மாதிரி ப்ரோக்ராம் ICCW பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். தாராளமா பண்ணலாமே அப்படின்னு. ஸோ அது ஃபுல்லா வாட்டர் தீம்டா டிசம்பர்ல பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நாங்க முடிவுக்கு வந்தோம். அப்போ எப்போ ஜனவரி 2020. அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மார்ச் மாசம் கோவிட் அப்படின்னு ஒரு இது வரைக்கும் அதுவரை நம்ம கேள்வியே படாத ஒரு வார்த்தை அது உலகம் ஃபுல்லா வந்துடுத்து. ஸோ அதனால எங்கேயும் போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஸோ ஜூன் மாசம் நாங்க திரும்பி ஃபோன்ல பேசும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்றது? ஸோ அதுக்கு நான் மியூசிக் கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனுடைய ஓப்பனிங் சாங் வந்து ரிவர்ஸ் இன்வெகேஷன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு 50-55 நதிகளுடைய பெயர்களை இணைத்து ஒரு பாட்டு சிம்பிளா இருக்கும்னு நான் ஆரம்பிச்சேன். பிகாஸ் மக்களுக்கு பாடுறதுக்கு சிம்பிளா ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு. பட் ஆக்சுவலா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆயிடுது. ஸோ கங்கா யமுனா சிந்து காவேரி அப்படின்னு அந்த பாட்டு போகும். ஸோ நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா, சரி பெரிய ப்ரோக்ராம் தான் பண்ண முடியாது, இந்த ஒரு சின்ன பாட்டாவது மியூசிக் வீடியோ பண்ணலாமே, மேபி 2 வீடியோ பண்ணலாம் அப்படின்னு அந்த சமயத்தில் டிசைட் பண்ணோம். ஸோ முதல் பாட்டு வந்து இந்த கங்கா யமுனா பாட்டு வந்து இங்கே லோக்கலாக சாய் ஸ்ரவணம் அப்படின்னு இருக்காரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறவர். அவர் கூட பேசும்போது எங்களுக்கு காமனாக ஐடியா என்ன உதிச்சதுன்னா, மதர் சன் காம்பினேஷனில் அதை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பாம்பே ஜெயஸ்ரீ, அவருடைய மகன் அமிர்த், அப்புறம் கௌஷிகி சக்கரவர்த்தி. ஸோ இது வந்து பேன் இண்டியன் அப்பீல் இருக்குன்னு இன்னும் ஒரு ஐடியா. இது ICCW மெட்ராஸில் மட்டும், சென்னையில் மட்டும் இருந்தாலும் வாட்டருங்கிறது உலக புது மறை அப்படின்னு சொல்லலாம் லிட்டரலி. ஸோ இட்ஸ் எலிக்சர் ஆஃப் லைஃப். ஸோ இந்தியா ஃபுல்லாக ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கணும்னா சிங்கர்ஸ் வி நீட் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ கௌஷிகி சக்கரவர்த்திங்கிற அவங்க ரொம்ப பிரபலமான இந்துஸ்தானி மியூசிக். சக்கரவர்த்தியுடைய மகள். ஆமா, பிறவி இசை மேதை என்று சொன்னாலும் தகும். சக்கரவர்த்தி திருமகள் அவங்க. அவருடைய குழந்தை சிறு குழந்தையாக நான் சென்னையில் பார்த்திருக்கிறேன் கச்சேரிகளில். அவரும் இப்பொழுது பாடும் அளவிற்கு நன்கு வளர்ந்திருக்கிறார். ஆமா, ரிஷித் தேசிகன் அப்படின்னு பேர் அவருடைய மகன் பேர். ஸோ இவங்க 4 பேரும் சேர்ந்து பாடினாங்க. கூட நானும் பாடினேன். அப்புறம் அந்த சமயத்துல வந்து சேர்ந்து அதுல சேர்க்கணும்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதுவும் அந்த பேண்டமிக் சமயத்துல எல்லாரும் வீட்டில் தான் பாட முடியும். ஸோ அதனால இது IIT கிராஜுவேட்ஸ் எங்கூட குவாயர்ல பாடினவங்க எல்லாருக்கும் ஒரு இமெயில் அனுப்பிச்சு யாரெல்லாம் பாடுறீங்கன்னு கேட்டு ஒரே ஒரு லைன் மட்டும் அவங்கவுங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. வீடியோ ஆடியோ ரெண்டும். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த வீடியோவையும் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு 50 சிங்கர்ஸ் 60 சிங்கர்ஸ் வர மாதிரி பண்ணி கடைசியில் மர்ஜ் பண்ணினோம். த மெசேஜ் இஸ் ஹவு டு ரிவர்ஸ் ஆர் வெல்த், வி ஹேவ் டு டூ ஆர் பிட் டு கன்சர்வ் தெம் அப்படிங்கிறது. ஸோ அதில் நடுவில் ஒரு லைன் தமிழ் என்னால் நுழைக்காமல் இருக்க முடியல. நடந்தாய் வாழி அப்படின்னு ஒரு லைன். பிகாஸ் அந்த நடந்தாய் வாழி வந்து சிலப்பதி காலத்துலேருந்தே நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன். ஸோ அதில் வி இன்ட்ரடியூஸ் தட். அது முதல் வீடியோ. 2வது வீடியோ வந்து மான்சூன்ஸ் அப்படின்னு. இது வந்து மழை நீர் சேகரிப்பு, மழை நீர் சேமிப்பு, அதை பத்தி அந்த டாபிக்ல. இது வந்து திருக்குறளை வச்சு
அதாவது மழை சம்பந்தப்பட்ட ராகங்கள் 2 இருக்கு. இந்துஸ்தானி மியூசிக்ல மியா மல்ஹார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம், ம். டரரா, ரா, 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 டா, டா, அந்த மாதிரி போகும் அந்த ராகம். அது நம்ம கர்நாடக சங்கீதத்துல அமிர்த வர்ஷினின்னு ஒரு ராகம் இருக்கு. சாகா மா பா நீ சா நீ பா மா கா சா. 2 ராகமும் வரா மாதிரி ஒண்ணுலேருந்து ஆரம்பிச்சு இன்னொன்னுக்கு போற மாதிரி பண்ணன்னு ஒரு ஐடியா. ஸோ அதுல வந்து பண்டித் அஜய் சக்கரவர்த்தி முதல்ல பாடினாரு மியா மல்ஹார் ராகத்தை. அப்புறம் ரஞ்சனி காயத்ரி அந்த மியா மல்ஹார்ல தொடங்கி அதை இசையில் கலந்ததம்மா என்ற பாடல்னா நேயர்களுக்கு நினைவிருக்கும். அவர் தான் ஆமா கரெக்ட் அதேதான். அவர் அந்த பாட்டு மூலமா தானே இளையராஜா அவரை சவுத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் இல்லையா? ஸோ அது மியா மல்ஹார்ல இருந்து அமிர்த வர்ஷினிக்கு டிரான்சிஷன் இவங்க ரஞ்சனி காயத்ரி வந்து அமக்களமா பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோல. கூட டான்ஸ் கலாக்ஷேத்ரா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை கொரியோகிராஃப் பண்ணி அதை டான்ஸ் ஆடினாங்க. நடுவில் திருக்குறள் வந்து கோரஸ்ல வரும். நீரின்றியமையாது அந்த அந்த மாதிரி 4 குறள் அதுல வரும். எல்லாம் அந்த மியா மல்ஹார் ராகத்திலேயே. அப்புறம் அது டிரான்சிஷன் ஆன உடனே கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றும் அங்கே எடுப்பதும் எல்லா மழை அது வரும். அப்புறம் அது ஒரு தில்லானாவா மாறும். ஆக்சுவலி தரானான்னு சொல்லலாம், ஹிந்துஸ்தானி தரானா. அது வந்து அந்த தரானாக்கு நடுவுல வந்து யூஸ்வலா கர்நாடக தில்லானால நடுவுல ஒரு சாகித்யம் வரும். அதுக்கு பதிலா நான் திருக்குறளை யூஸ் பண்ணினேன். திருக்குறளை வந்து பாட்டா போடுறதுக்கு பதிலா ஒரு சாண்ட் மாதிரி போடலாம்னு சொல்லிட்டு இவரை சாலமன் பாப்பையா அவர்களை கூப்பிட்டு அவர் இதுக்காக நமக்கு வீடியோல வந்து அதையும் சாண்ட் பண்ணினார். ஸோ இதுதான் 2வது வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கேப் லிட்டரலி. இது ரெண்டும் 2020 அண்ட் 2021ல வந்துருக்கு. அப்புறம் 22லயே நான் அடுத்த பாட்டு கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டேன். பிகாஸ் எனக்கு அப்போ ஒரு கியூரியாசிட்டி. இந்தியா முழுதும் நம்ம 55 ரிவர்ஸ் தான் போட்டிருக்கோம் அந்த முதல் பாட்டுல. அதுக்கு மேலே இருக்கு நமக்கு தெரியும். தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு பார்க்கலாம் சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்தா பட்டியல் போயிட்டே இருக்கு ஆக்சுவலா. அதற்கு முன்னால் அங்க காவிரி மட்டும் அங்க இடம்பெற்றது. நடந்தாய் வாழி காவேரி. ஆமா. அதை நாங்கள் வறண்டாய் வாழி காவேரி என்று ஆக்கி மீண்டும் நடக்கிறாய் வாழி காவேரி என்பது ஆக்குவதற்காக தமிழகம் பெரும் பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமா. சோ அந்த பாட்டுல வைகை வரும் அண்ட் இது காவேரியும் வரும். அவ்வளவுதான். 2 தமிழ் நதிகள். அதிலும் அந்த பாடகர் தேர்வு பாம்பே ஜெயஸ்ரீ சொல்லவும் வேண்டுமா? ஆமா. அந்த அர்ப்பணிப்பு உணர்வை அவர் கேட்போரிடத்தில் எல்லாம் அவர் கடத்தி விடுவார். கட்டாயம். ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ ஆறுகள் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பட்டியல் வளர்ந்துட்டே போறது. சரி இதெல்லாம் ஒரு பாட்டா போட்டு தான் ஆகணும் பிகாஸ் எதையும் விட முடியாது அப்படின்னு. ஆனா உள்ளூர தெரியும் நம்ம எவ்வளவு போட்டாலும் 1-2 விட்டு போகும். பிகாஸ் ஏன்னா சின்ன ஆறு இருக்கும், அதோட பேரு வெளியில தெரியாம இருக்கலாம். ஸோ சில புத்தகங்கள், சில இன்டர்நெட் சர்ச், ஸோ ஜியோகிராபிக்கல் சர்வேஸ் இந்த மாதிரி பல இதுல பார்த்து அந்த பேர் கரெக்டா இல்லையா, அது எந்த ஊர்ல ஓடுறது, அந்த எந்த விஷயத்த நியூஸ்ல வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒரு பட்டியல் போட்டு அதை பத்தி எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணினேன். மனசுல பட்ட விஷயம் என்னன்னா பல ஆறுகள் வந்து நியூஸ் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அந்த நியூஸ் வந்து 2 விதமா இருக்கும். ஒன்னு வந்து இந்த ரிவர் இஸ் வெரி பொல்யூட்டட், அதாவது இப்போ வந்து வெறும் காவாய் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கு அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா பயங்கர வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுகிறது. பிகாஸ் ஏன்னா அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாலையும் அந்த ரிவர் பெட்லயும் நிறைய இப்போ டெவலப்மெண்ட் வந்துருது இல்லையா? ஸோ அதனால அந்த ஃப்ளட் ஆகும்போது தான் நியூஸா தெரியுது, மற்றபடி வறண்டிருக்கு. இந்த ஆறுகளுடைய பேரை மட்டுமாவது முதல் பாட்டு மாதிரி வெளியே கொண்டு வந்தோம்னா ஒரு அவேர்னஸ் வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. நிச்சயமாக ஒரு ஆறும் ஊரும் கொடுத்தால் எங்களுக்கு போதும். அந்த ஊரின் மூலமாக நாங்கள் அதை சாக்கடையாக்கி மாற்றி காட்டும் வல்லமை எங்களுக்கு உண்டு. இருந்தாலும் ஆறு இருக்கிறது, அந்த ஆறு பத்தி பேசலாமேங்கிற ஐடியால அந்த பாட்டு. ஒரு 10 ஆறுகளுக்கு மேல் தமிழகத்தில் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. காவிரி, தென்பண்ணை, பாலாறு, நொய்யலாறு, அந்தந்த ஊர் பகுதி மக்களுக்கு கூடுதலாக 2 ஆறுகள் தெரியுமே தவிர கிருதுமால் நதி என்றால் அப்படி என்றால் என்று கூட கேட்பார். ஆமா. தாமிரபரணி தெரியும், பொருணை தெரியாது. இப்ப நீங்க அதுக்கு ஆராய்ச்சி பண்ணீங்களா, ஆய்வு பண்ணீங்களா? முதல்ல பண்ணது ஆராய்ச்சி தான். பாட்டு எழுதுறதுக்கு முன்னால பண்ணது ஆராய்ச்சி. ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, எல்லா பாட்டும் எல்லா ஆறுகளுடைய பேரும் நியூஸ்ல தான் வருது. இந்த வெள்ள நியூஸ் இல்லைன்னா பொல்யூஷன் நியூஸ் அதெல்லாம் வருது மோஸ்ட்லி. இல்லைன்னா சிலது ஹிஸ்டரியில இருக்கு. சில அந்த ஐயாறு அப்படிங்கிறோம், திருவையாறு வந்து எல்லாருக்கும் அந்நியன் படம் தெரியும். அதுல வர அந்த பாட்டு தெரியுமே தவிர ஐயாறு பேர் எதனால வந்தது, அங்க சிவபெருமான் பேர் ஐயாரப்பர்னு பேரு. அதுதான் வடமொழியில வந்து பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த 5 ஆறுகளோட பேர் என்ன? இப்போ அதே மாதிரி திருவரங்கம், காவிரி, கொள்ளிடம் அது 2ம் சேர்ற இடம் தான், அந்த தீவு தான் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற. தாமிரபரணி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி சில நதிகள் தெரியும், பல நதிகள் தெரியாது. சரி இதெல்லாம் லிஸ்ட் வந்த உடனே சரி இதை பாட்டா போடலாமேன்னு தோணிது. ஸோ
பிரதானமான நதிகள் முதல்ல ஃபர்ஸ்ட் லைன்ல வந்தாகணும். காவேரி தென்பெண்ணை செய்யாறு மொய்யாறு பொங்கும் பொருணை நுய்யல் வைகை எங்களாறு பாலாறு தேனாறு தென்னாறு ஐயாறு கொங்கு பவானி கொள்ளிடம் யாவும் எங்களாறு அட்டாறு அடப்பாறு அமராவதியாறு அடையாறு ஐயனாறு கோயில் நீராறு வெட்டாறு வெண்ணாறு கூனூராறு சித்தாறு குண்டாறு கருவல்லியாறு காவேரி தென்பெண்ணை செய்யாறு மொய்யாறு பொங்கும் பொருணை நுய்யல் வைகை எங்களாறு பாலாறு தேனாறு தென்னாறு ஐயாறு கொங்கு பவானி கொள்ளிடம் யாவும் எங்களாறு. அருமை அருமை. எவ்வளவு ஆய்வு! இதற்கு இன்னும் ஒரு மதிப்புறு முனைவர் பட்டமே கொடுக்கலாமே. இது இது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ளோவா வந்ததுங்க. பிகாஸ் இதுல வந்து எல்லாமே ஆறுகளோட பேர் தான். எங்கள் ஆறுங்கிறது மட்டும் ஆறோட பேர் கிடையாது. இதனுடைய நோக்கம் என்ன சார்? உங்களுடைய வருத்தம் இதனுடைய உள்ளார்ந்த பொருளா? நோக்கம் என்னன்னா, நம்ம ஆறுகளை நீர் வளம் நில வளம் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நம்ம பேசுறோம். எவ்வளவு ஆறுகள் இருக்குன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஸோ அந்த ஆறுகளுடைய பேரை தெரிஞ்சுக்கிறது தான் முதல் ஸ்டெப். டு டூ எனிதிங் அபவுட் தெம், டு டூ எனிதிங் கான்கிரீட் அபவுட் தெம். ஸோ அது பேர் எங்கேயாவது ஒரு இடத்துல மொத்தமா இருக்கா? இல்லை. இந்த மாதிரி ஒரு பாட்டை நமக்கு 5 வயசு ஆகும்போது யாராவது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மறந்துருக்க மாட்டோம். எல்லாருக்கும் அது அப்படியே நினைவிலேயே இருக்கும். இட் பிகம் பார்ட் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ நம்ம எங்கேயா ஒரு ஹைவேல ஓட்டின்னு போறோம், ஒரு பிரிட்ஜ் வருது, அது என்ன ரிவர்னு நம்ம பாக்குறோமா? அது வி ஹாவ் டு லுக் ஃபார் இட். நான் ஓரளவுக்கு பார்ப்பேன். அதே மாதிரி ஏன்னா சின்ன வயசுல எங்க அம்மா ட்ரெயின்ல போகும்போது சொல்லுவாங்க, ஹைதராபாத் ஏதாவது போகும்போது இந்த விஜயவாடா பக்கத்துல வரும்போது, டேய் இப்போ கிருஷ்ணா நதி வரும்டா பாருடா அப்படின்னு எழுப்பி விடுவாங்க நைட்டில் பாதி ராத்திரியில. ஸோ அதே மாதிரி திரும்பி வரும்போது இது என்ன ரிவர்மா அப்படின்னா, இது தெரியலடா அப்படின்னு, இது பெண்ணார்னு போட்டிருக்கு அப்படின்னு. ஸோ அப்படிதான் பெண்ணார்னு ஒரு ரிவர் இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அதனால ரோட்ல போகும்போது ட்ரெயின்ல போகும்போது இந்த மாதிரி நம்ம நதிகளை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறது முக்கியம். இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு. ஸோ பல தடவை நம்ம ட்ரெயின்ல போனா ஒரு தடவை பார்ப்போம் இதுல வெள்ளம் ஓடுது, ஒரு தடவை வெள்ளம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தானா எஜுகேஷன் நமக்கு வருது. ஸோ அந்த மாதிரி பட் அந்த ரிவர்ஸோட பேர் எல்லாம் தெரிஞ்சிடணும்னா நமக்கு அந்த ஒரு அவேர்னஸ் வரும். அதை பத்தி ஏதாவது பண்ணலாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு கட்டாயம் வரும். நீங்க அதை மென்மையாக சொன்னாலும் கூட நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு திருக்கிள்ளி வச்சிருக்கிறீங்கன்னு இப்ப தெரியாது. மேபி இத்தனை ஆறுகள் இருந்தனவான்றது ஒரு டாக்குமெண்ட் ஆயிடுச்சு இப்போ. ஆமா, இளைய தலைமுறை அந்த ஆறுகளை மீட்டே தீருவோம் என்று ஒரு இயக்கம் தொடங்கி அதை அரசு வரை கொண்டு சென்று இருவரும் சேர்ந்து இணைந்து மீட்டு கொண்டு வந்தாலும் வியப்பதற்கு இல்லை. நடக்கட்டுமே. அது நடந்தா அதில் நான் ஒரு சிறு அணில் அப்படின்னு தான் பாட்டு எழுதிடலாம், பாட்டு பாடிடலாம், அதை வந்து வீடியோ வடிவத்திலையும் கொண்டு வந்துடலாம். அப்படி அதை மக்கள் கேட்டு அதனால பயன் அடைஞ்சிருக்காங்கன்னா அது வந்து அதை விட ஒரு பெரிய ரிவார்டு எனக்கு கிடையாது. இந்த தமிழ் 6 பாடலையும் தந்தை மகள் அந்த கான்செப்ட்லயே தான் பண்ணிருந்தீங்க. அதே கான்செப்ட் தான். பிகாஸ் உன்னிகிருஷ்ணன், ஸ்ரீனிவாஸ். ஆமா, முதல் பாட்டு வந்து தாய் மகன் அப்படின்றது மாதிரி, இது வந்து தந்தை மகள் அப்படின்னு செய்யலான்னு ஐடியா. ஸோ முதல்ல வந்த மனசுல வந்த பேர் வந்து உன்னிகிருஷ்ணன், உத்தரா உன்னிகிருஷ்ணன் தான். அடுத்தது ஸ்ரீனிவாஸ் அண்ட் சரண்யா. அண்ட் அவங்க ஐ மீன் ஒரே சமயத்துல வந்து சொல்லலாம். பிகாஸ் அவங்க 4 பேரும் எனக்கு தெரியும். இன்னொரு ஜோடியும் அதுல இருந்தது. ஆமா, நானும் என் மகள் பேர் விதிதா. அவளும் ஒரு பெரிய சிங்கர் தான். அவ வந்து ஷி ஹஸ் a மாஸ்டர்ஸ் டிகிரி இன் மியூசிக். இப்போ நிறைய ப்ரோக்ராம்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்கால. உங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் என்னென்ன சார்? ஒண்ணு வந்து இந்த ஆறுகள் வந்து இதோட நிறுத்திடக்கூடாது. பிகாஸ் இது எழுதி முடிச்ச உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை நான் எழுதி என்னுடைய குரல்ல இதை கேட்ட போதே எனக்கு ஓஹோ, சில பேருக்கு அது ப்ளே பண்ணி காமிச்சேன். அப்போ அமெரிக்காவில் அது கேட்ட போதே ஓஹோ, இது இவ்வளவு விஷயம் இருக்கா, இது இன்னும் பெரிய லெவலில் நீங்க பண்ண வேண்டியதானே. ஸோ அப்போதான் ஐடியா வந்தது மற்றவங்களை கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ மற்ற ஸ்டேட்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த மாதிரி சில ஸ்டேட்ஸ்க்கு நான் ஆல்ரெடி பாட்டு எழுதி வச்சாச்சு. இந்த சந்தர்ப்பம் வரும்போது ரெக்கார்ட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு வரணும். ஸோ ஐடியலா இந்தியா ஃபுல்லா இருக்கிற ரிவர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டு எழுதணும், அதை வெளியே கொண்டு வரணும். அண்ட் இது ஒரு பாமாலையா இருக்கணும். இது நதிகளின் துதி அப்படிங்கிற மாதிரி உலக லெவலையும் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அது பார்க்கலாம். அப்புறம் ரிவர் சிம்பனி அப்படின்னு ஒன்று எழுதணும்னு என்னுடைய ஆசை. அது ஒன்று போயின்னு இருக்கு. அப்புறம் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்திருக்கேன் முத்துசுவாமி தீட்சிதரை பத்தி, அவருடைய நோட்டீஸ்வர சாகித்யங்கள் பத்தி, அவருடைய வாழ்க்கையுடைய அவருடைய எல்லா கிரியேஷன்ஸையும் பத்தி இணைச்சு கதை சொல்ற மாதிரி ஒரு படம் எடுக்கலாம்னு எனக்கு ஆசை. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கு. இப்போ இந்த சித்திரஹார் ஓவர்ச்சர் அப்படின்னு ஒன்று கம்போஸ் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா 12 நிமிஷத்துல
100 ஆண்டுகளின் 100 ஆண்டுகள்ல ஒரு 10 டிகேட் லைக் 1930ஸ்லேருந்து 2020s வரைக்கும் அந்த ஹிந்தி சினிமா பாடல் கவர் பண்ற மாதிரி அதை இன்னும் பெருசுப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்பனி ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பட்டியல் நீண்டுகிட்டே போறது. இதை பார்க்கிற பல இளைஞர்களுக்கு குறிப்பாக இங்க படிச்சுட்டு அமெரிக்காவில வேலைக்கு போறவங்க, மேலை நாடுகளுக்கு போறவங்களுக்கு, இசையின் மீதும் நாட்டம் உள்ளவர்களுக்கு, புலமை உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில கன்னிக்ஸ் சார் கூட நம்ம இணைந்து பயணிக்கலாமே, அவரோடு ஏதோ ஒரு வகையில் மாணவராக இருக்கலாமே என்று நினைக்க கூடும் வாய்ப்பு இருக்கிறதா? எப்படி தொடர்பு கொள்ளலாம்? மாணவர்கள் மட்டும் இல்ல, யாராவது இசையை பத்தி பேசணும், ஆர் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எதை பத்தி பேசணும்னாலும் சரி, இல்ல ஒண்ணுமே இல்லாம இந்த விஷயத்தை பத்தியும் ஏதாவது பேசணும்னா கூட தாராளமா தொடர்பு கொண்டு பேசலாம். பிகாஸ் கருத்து பரிமாறல்ல நிறைய விஷயங்கள் நடக்கும். எவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க. ஐயோ, ஒவ்வொருத்தரோட பேசும்போது நம்மளே சில விஷயங்கள் கத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால அதுக்கு வந்து என்ன காண்டாக்ட் பண்றதுக்கு பெஸ்ட் வே வந்து என்னுடைய வெப்சைட் இருக்கு, connix.com. அங்க போற எல்லா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் அதுல இருக்கு. நான் பண்ணின மற்ற ப்ராஜெக்ட்ஸ் பத்தியும் அதுல தெரிய வரும். உதாரணமா டெம்பிள் நெட்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதுல வந்து கிட்டத்தட்ட 1000 கோயில்களை பத்தி எஸ்ஏஸ் எழுதியிருப்பேன் நான். அது கொஞ்சம் பழைய சைட்டு தான், அது டெக்னாலஜி எல்லாம் மாத்தணும். பட் இருந்தாலும் கான்டென்ட் இருக்கு அதுல. அதுல தேவார பாடல் பெற்ற தலங்கள், திவ்ய தேசங்கள் எல்லாமே அதுல அடங்கி அது வரும். ஸோ அதை தவிர டாக்குமெண்ட்ரி, மியூசிக், வேற சில மியூசிக் வீடியோஸ், அதாவது வந்தே மாதரம்னு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணினேன் 2022ல. அதாவது 75 வருஷங்கள் பாரத மாதாவுக்கு புகழாரம் சூட்டுகிறார் போல் ஒரு 75 ராகத்துல, வடமொழியில சான்ஸ்கிரிட்ல ஒரு ராக மாளிகை. அதை வந்து இவங்கெல்லாம் சத்யபிரகாஷ், ABV அந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ் பாடிருக்காங்க. ஒவ்வொரு ராகத்துலயும் ஒவ்வொரு லைன்லயும் அந்த ராகத்தினுடைய பேர் வரும், முத்துசுவாமி தீட்சிதருடைய ஸ்டைல்ல. ஸோ அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்கு. அதை பத்திலாம் பேசலாம். நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. தாராளமா யார் வேணா தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஆற்றலுக்கும் அறிவுக்கும் திரைப்பட பாடல்கள் எல்லாம் மிக எளிதாக கைவரும். உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கிறதா, அல்லது தமிழ் திரையுலகம் உங்களை இன்னும் அறியாமல் இருக்கிறதா? அவுட்ரீச் வந்து மிக அதிகமாக இருக்கும் திரைப்படத்தின் மூலமா பண்ணினா. அது டாக்குமெண்ட்ரியா இருந்தாலும் சரி, ஃபீச்சர் ஃபில்மா இருந்தாலும் சரி, மக்களுக்கு போய் சேர்ற வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அதனால கட்டாயம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தா நான் வந்து அதை எடுத்துக்கொள்வேன். அது குவெஸ்டனே கிடையாது. இன்ஃபேக்ட் 90ஸ்ல நான் வந்து ஆசைப்பட்டது உண்டு. இப்பதான் சொன்னேன் இல்லையா, மடை திறந்து பாயும் நதி அலை நான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட, சரி அடுத்த நம்ம ஏதாவது ஒரு மூவில பண்ணலாம் அப்படின்னு ட்ரை கூட பண்ணினேன். வாய்ப்புகள் அருகில் வந்தன. ஆனால் கை கெட்டியது வாய் கெட்டவில்லை அந்த சமயத்துல. எல்லாம் நன்மைக்கேன்ற ஒரு பாரடைம்ல சரி வாழ்க்கையில இதுவும் ஒரு ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி தான் அதை எடுத்துனாங்க. இன்றைக்கு புதிய தலைமுறைங்கிறது உலக தமிழர்களோடு ஒன்றிவிட்ட ஒரு பெயர். எங்கள் அறக்கட்டளையின் பெயர் புதிய தலைமுறை அறக்கட்டளை. ஒரு ஸ்டேஜ்ல நீங்க போய் ஈகை, தி ஆர்ட் ஆஃப் கிவிங், ஆமா, இந்த கொடுப்பதிலே தி ஆர்ட் ஆஃப் கிவிங்னு ஒன்று சொன்னீங்க. அதே போல எங்களுடைய தலைவர் இதை வெளியில் தெரியாமல் செய்ய வேண்டும் என்ற அதுல ஒரு ஆர்ட் அப்படி கொண்டு வந்தார். இப்பொழுது மக்களோடு ஒன்றிணைந்து கலந்து பல வேலைகளை நாங்கள் சேர்ந்து செய்வதற்காக உத்தேசித்திருக்கிறோம். முக்கியமான ஒன்று, நம்மால் முடியும் என்ற தலைப்பில் மக்களோடு மக்களாக இணைந்து களப்பணியில் அவர்களையும் ஈர்த்து அந்த வேலைகளை செய்வது, நீர்நிலைகளை காப்பது. தூர்வாரி தர வேண்டிய நீர்நிலைகளை எல்லாம் நாங்கள் தூர்வாரி தருகிறோம், அதை இப்படி பராமரியுங்கள் என்று அந்தந்த ஊர்களில் ஒரு தன்னார்வலர் குழு ஒன்றை அமைத்து அவர்கள் கையில் பொறுப்பை ஒப்படைக்கிறோம். பின்பு தொடர்ந்து கவனிக்கிறோம். உங்கள் ஊர் உங்கள் குளம், பொறுப்போடு இருங்கள் என்று நாங்கள் இணைந்து வருகிறார்கள். சரிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பணிக்கு ICCW எங்களோடு பெருந்துணையாக நிற்கிறது. இந்த இணைப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து இட்ஸ் a நேச்சுரல் பாண்ட். வேற எந்த விதமாகவும் பார்க்க முடியாது. பிகாஸ் அவங்களுடைய கோலும் அதே தான், நீங்க சொல்ற கோலும் இதே தான். அண்ட் மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இது. ஸோ அதனால இணைஞ்சு நடக்கிறது. இட்ஸ் a most natural thing that can happen. நீர்நிலை காப்புல தமிழகம் எந்த அளவுல இருக்குது, உலகத்தோடு ஒப்பிடும் நிலையில நம்ம இல்லைன்றது தெரியுது. இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல என்னன்னா, முதல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அதுதான் முக்கியம். தண்ணிங்கிறது, நீர்ங்கிறது எவ்வளவு வேல்யூபிளான ஒரு ரிசோர்ஸ்ங்கிறது நம்ம மழை வரும்போது நமக்கு தெரியுது, எவ்வளவு வீணாய் போறது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இது பொதுமக்கள் லெவல்ல, நேஷனல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல, எல்லா லெவல்லையும் அந்த விழிப்புணர்ச்சி வரணும் முதல்ல. அதுக்கப்புறம் நம்மளால ஒவ்வொருத்தரும் இதுக்காக என்ன செய்ய முடியும் அப்படின்னு. வெளியூர்லாம் அது பிரச்சனை வேற. பிகாஸ் தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் அங்க சம்மர் டைம்ல வந்து லான்ல வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, அந்த மாதிரி எல்லாம் தான் கட்டுப்பாடு இருக்குமே தவிர, தண்ணியே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையை அவங்க டீல் பண்றது இல்லை. ஏன்னா அவங்க எக்கச்சக்கமா ரிசோர்சஸ் இருக்கு, அது வேற விஷயம். ஸோ
நம்ம இருக்கிற ரிசோர்ஸஸை எப்படி கன்சர்வ் பண்றது அப்படிங்கிற விழிப்புணர்ச்சி எல்லாருக்கும் வரணும். இதுவே தர்மம் தான், இதுவே ஒரு கொடை, இதுவே ஒரு அறம், இதுவே ஒரு ஈகை, இதுதான் ஈகை. ஆமா, டெஃபினட்டா இதுதான். 96ல நீங்க ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருந்தீங்க, இன்றைக்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அறிவியல் வல்லமையை நாம் கொண்டிருக்கிறோம், தகவல் தொழில்நுட்பத்தை, தகவல்களை நாம் கொண்டிருக்கிறோம். இதை வைத்துக்கொண்டு ஒருபுறம் நாம் பாய்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னொரு புறம் நமது முன்னோர்களின் அந்த பூர்வீக சொத்து நம் கையிலும் இருக்கிறது. அதை கொண்டு அடுத்த தலைமுறைக்கு நாம் எப்படி பெற்றோமோ அப்படியேயாவது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருங்கள் என்று. ஆனால் நடப்பது என்னவென்றால், இந்த அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் வைத்துக்கொண்டு துய்ப்பு 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 அனுபவித்து தள்ளி விடுவது, தெரிந்து விடுவது என்ற நோக்கத்தோடு உலகம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. திருத்துவது எப்படி? இதுக்கு விட தெரிஞ்சா நம்ம எல்லாம் வேற எங்கேயோ இருப்போம். ஆக்சுவலி நம்ம என்ன செய்யறோங்கிறது நமக்கு தெரிஞ்சா நம்மளே வேற விதமா பார்ப்போம். ஸோ அதனால நம்ம கன்சியூம் பண்றோம்னு முதல்ல நமக்கு தெரியணும். ஸோ அந்த விழிப்புணர்ச்சி எல்லாருக்கும் வரணும். ஸோ அது வரதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ, என்ன அவேர்னஸ் எஃபர்ட், எஜுகேஷனல் எஃபர்ட் எடுக்க முடியுமோ அதை எடுத்து தான். உங்கள் தரப்பில் நீங்கள் செய்ய வேண்டியதை பிரமாதமா செய்றீங்க. அடுத்த மாநிலங்களுக்கும் செல்றீங்க இல்லையா? ஆமா, அதுதான் ஐடியா. ஸோ அடுத்தது ஏன்னா தமிழ்நாடோட முடியல, ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கிற ஆரும், பிகாஸ் அந்த பேரெல்லாம் பார்க்கும்போதே நிறைய ஐடியாஸ் வருது. ஐடியா மட்டும் இல்லை, பல விஷயங்கள் ஹிஸ்ட்ரியோட கனெக்ட் ஆகுது. ஸோ இதனாலதான் இந்த பேர் வந்தது. ஸோ இந்த நதி இந்த ஸ்டேட்ல பாஞ்சு இங்கேருந்து அங்கே போறது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. ஸோ அதனால நம்ம தனியா எதையுமே பார்க்க முடியாது. தமிழ்நாடு முடிஞ்சு அடுத்தது கேரளா பார்க்கணும், அடுத்தது கர்நாடகா பார்க்கணும். ஹோல் நேஷன் இஸ் லைக், நம்ம உடம்புல எப்படி ரத்த ஓட்டம் இருக்கோ அந்த மாதிரி நிலத்துல நீர் ஓட்டம் இருக்கு. ஒரு பெரிய நதி, கிளை நதி, அதுலேருந்து ஒரு வாய்க்கால், அந்த மாதிரி பார்க்கும்போது நேஷன் ஃபுல்லா இது டிராபிக்கல் ரீஜனா இருக்கிறதுனால இந்த அளவு ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கு. நம்ம பாலைவன பகுதிக்கு போனா அந்த மாதிரி இருக்காது. ஸோ இதை எப்படி பட்டியல் படுத்துறது, இதை இந்த பட்டியலை எப்படி பாட்டா வழியில கொண்டுறது அப்படின்னு பார்த்தா இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. பட் இந்த ஒரு 20 பாட்டு எழுதி முடிச்சா ஓரளவுக்கு வேலை முடியும். புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு நீங்கள் கொடுக்கும் அன்பு சொற்கள் என்ன? எந்தெந்த வகையிலெல்லாம் நீங்க எங்களோட சேர்ந்து பணியாற்றலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல இந்த உங்களோட சேர்ந்து கலந்துரையாடல் செய்ய வாய்ப்பு கொடுத்ததுக்கு பெரிய நன்றி. அப்புறம் இந்த ஆறுகள் வீடியோவை நீங்க ஸ்பான்சர் பண்ணினதுக்கு அதை விட பெரிய நன்றி. அப்புறம் அது அந்த பாட்டுக்கு ஒரு விழா எடுத்து நீங்க அரங்கேற்றினீங்களே, அதுக்கும் நன்றி. இந்த மாதிரி பல விதத்துல நம்ம பார்ட்னர்ஷிப் பண்ண முடியும். புதுசா ஒரு வீடியோ வருதுன்னா அதை பத்தி முதல்லயே அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அந்த மாதிரி நிறைய பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பேரே புதிய தலைமுறைங்கிறது இட்ஸ் வெரி எம்பவரிங், இன்விகரேட்டிங் நேம் நான் சொல்லணும். எங்கள் நிறுவனரின் தொலைநோக்கு பார்வையின் விளைச்சல் அது. ஓகே, அது என்னைக்குமே பழசாகாது. பிகாஸ் இந்த புதிய தலைமுறைங்கிறது எப்போதும் இருக்கும். அனைத்திற்கும் அருமருந்து இசை. ஆமா, இசை தொடக்கி வைக்கவும் செய்யும். பல நல்ல விஷயங்களுக்கு தொடக்கமாக நீங்கள் அமைந்திருக்கிறீர்கள். மீண்டும் தீட்சிதருக்கே வருவோம். அவரது ஒரு நல்ல பாடலோடு நிறைவு செய்யலாமா? வாதாபி கணபதிம் பஜேஹம், வாதாபி கணபதிம் பஜேஹம், வாதா, அந்த மாதிரி போகும். நாங்க பாட்ட ஸ்டைல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். வாதாபி கணபதிம் பஜே வாதாபி கணபதிம் பஜே வாரணாஸ்யம் வர பிரதம் ஸ்ரீவாதாபி கணபதிம் பஜேஹம். இந்த அனுபூதி புஸ்தகத்துடைய சாராம்சமா நான் தீட்சிதர் மேல ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கேன். அது வடமொழி சம்ஸ்கிருதத்துல இருக்கு. இது மங்களம்னு சொல்லலாம். மங்களம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு லைனும் மங்களம்ங்கிற வார்த்தையோட முடியும். இது இதுல 8 ஸ்டான்ஸா, 16 லைன், மொத்தம் 15 ராகத்துல இருக்கு. ஸோ இது அண்மையில் சிக்கில் குருச்சரன் குரல்ல ரெக்கார்ட் பண்ணோம். நான் இதுல ஒரு பகுதியை பாடி காட்டுறேன். தீக்ஷிதேந்திராய சச்சிதானந்தநாதாய அஸ்மதாச்சாரிய குருகுஹாய மங்களம், தட்சிணாமூர்த்தி சங்கராச்சாரிய சந்நிபாய முத்துஸ்வாமி தீக்ஷிதாய நித்ய மங்களம்,
மாயா விஹீன சுத்த ஞானைக ஸ்வப்பிரகாச நாதஜோ ஈஸ்வராய பூர்ண மங்களம் ಛಾಯಾರಹಿತ ದಿವ್ಯ ದೀಪ ಜ್ಯೋತಿ ಪ್ರಭಾವ ಚಮತ್ಕಾರ ನಗರ ಗೇಹಾಯ ಮಂಗಳಂ ಕಮಲ ನಗರ ಜಾತಾಯ ಬಕುಳ ವನ ನಿವಾಸಾಯ ಶ್ರೀಕಾಶಿ ಸಾಧಕಾಯ ಶುದ್ಧ ಮಂಗಳಂ ಕಾಮಕೋಟಿ ಪುಣ್ಯ ಕ್ಷೇತ್ರ ಚೋಳ ದೇಶ ವ್ಯಾಪಕಾಯ ಅಷ್ಟರಾಜಪುರ ವಿಹಾರಾಯ ಮಂಗಳಂ ಯೋಗ ಭಕ್ತ ಮಂತ್ರ ಯಂತ್ರ ತಂತ್ರ ಜ್ಞಾನ ವೃತ್ತಿ ಯುಕ್ತ ನಾದ ಮಾರ್ಗ ದರ್ಶಕಾಯ ದಿವ್ಯ ಮಂಗಳಂ ಶ್ರೀ ಗಣಪತ್ಯ ವೈಷ್ಣವ ಶಾಕ್ತ ಶೈವ ಸೌರ್ಯ ಸ್ಕಾಂದ ಷಣ್ಮತೋಪಾಸಕಾಯ ಮಂಗಳಂ ವಿಳಂಬ ಕಾಲ ಧ್ರುವ ಪದಸ್ಯ ಗಂಭೀರಯಾನ ತುಲ್ಯ ದಿವ್ಯ ಕೀರ್ತನಾನಿ ವಿರಚಿತಾಯ ಮಂಗಳಂ ವಿಕಂಪ ಗೀತ ಕೀರ್ತನೇಶು ನವ್ಯ ಮಾರ್ಗ ಶೋಧಕಾಯ ನಿತ್ಯ ಶುದ್ಧ ಬುದ್ಧ ಜೀವ ಮುಕ್ತ ಮಂಗಳಂ ರಾಗ ಮುದ್ರ ಪ್ರಾಸ ಸುಸ್ವರಾಕ್ಷರಾದಿ ಶಬ್ದ ಚಿತ್ರ ಯುಕ್ತ ವಾಗ್ಗೇಯ ಕಾರಕಾಯ ಮಂಗಳಂ ರಾಗಾಂಗ ಸಂಪ್ರದಾಯ ಪೋಷಕಾಯ ಸುಪ್ರಸಿದ್ಧ ವೈಣಿಕಾಯ ಗಾಯಕಾಯ ವಿಜಯ ಮಂಗಳಂ ಅನೇಕ ಶಿಷ್ಯ ಜನ ಸಮೂಹ ಬೃಂದಾವನಾಯ ಕಾರುಣ್ಯ ಸಾಗರಾಯ ಚ ಸಿದ್ಧಾಯ ಮಂಗಳಂ ಶ್ರೀ ಕಾಮಾಕ್ಷಿ ಕಟಾಕ್ಷ ಪಾತ್ರ ಭೂತಾಯ ಸದ್ಯ ಸಲಿಲ ವೃಷ್ಟಿ ವರ್ಷಕಾಯ ಮಂಗಳಂ ಕ್ಷೇತ್ರಾಟನ ಕೃತಾಯ ಕ್ಷೇತ್ರ ಕೋಟಿ ದರ್ಶಕಾಯ ಕ್ಷೇತ್ರಜ್ಞ ಕ್ಷೇತ್ರ ಜ್ಞಾತಾಯ ಮಂಗಳಂ ಬ್ರಹ್ಮಸೂತ್ರ ಗೀತ ವೇದಾಂತ ತತ್ವ ಜ್ಞಾನ ದಾನಾಯ ದಾಸ ವಿದಿತ ಗುರು ಗುಹಾಯ ಸರ್ವ ಮಂಗಳಂ ಗುರು ಗುಹಾಯ ಮಂಗಳಂ ಗುರು ಗುಹಾಯ ಮಂಗಳಂ ಮಂಗಳಂ. குரு குஹாய என்ற முத்திரை சொல்ல இதுலயும் கொண்டு வந்துட்டீங்க. ஆமா, ஒரு அருமையான இசை நிகழ்ச்சியை போலவே மங்களம் பாடலுடனே நிறைவு பெற்றிருக்கிறது. நீங்கள் தமிழர்களின் சொத்து, இந்தியாவின் பெருமை உலக அரங்கில். உங்களுடைய இசை அறிவாலும் ஆற்றலாலும் சேவை உள்ளத்தாலும் நீங்கள் மிக கனமான ஒரு மனிதர். 1000 கிலோவிற்கு மதிக்கலாம். உங்களை சந்தித்ததில் பேச கிடைத்ததற்கு அந்த வாய்ப்புக்கு நெஞ்சார்ந்த நன்றி மலர்களை சமர்ப்பிக்கிறோம். நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். மற்றும் ஒரு விருந்தினரோடு அறம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். இக்காணொளி பயனுள்ளதாக இருந்தால் விருப்ப குறியிடுங்கள். புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வலைக்காட்சிக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். அறிவிப்பு மணியை ஒலிக்கச் செய்து பதிவுகளை தவறாமல் காணுங்கள்.